வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 48 வயதில் முடிந்து போன வாழ்க்கை. கடவுளே உனக்கு கண்ணில்லையா? பதறும் பிரபலங்கள் மற்றும் திரையுலகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ்குமார் அவர்கள் சற்று முன் மாரடைப்பின் காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. அவருக்கு வயது வெறும் 48 தான் ஆகிறது. இவருடைய திடீர் மறைவு திரைத்துறையினர் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. எல்லாருமே பிரபலங்கள் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் செய்தினையை வெளியிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மனோஜ்குமாருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. பாரதிராஜாவினுடைய மகன் மனோஜ்குமார் 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி பிறந்திருக்கிறார். பாரதிராஜா இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாயிருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற பாடல்களாக இப்போது வரை இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து சமுத்திரம், வருஷமெல்லாம் புது வசந்தம் திரைப்படங்களில் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். திரைப்படங்கள் எதுவுமே இவருக்கு பெரியதாக அமையவில்லை என்றதால், வெற்றி பெறவில்லை இல்லை என்றால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தன்னால் முடிந்த எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் மிகப்பெரிய குணச்சித்திர வேடங்களில் மிகப்பெரிய ஒரு நடிகராக வலம் வருவார் என்று அவருடைய தந்தை பாரதிராஜா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் எதிர்பார்க்கப்பட்டிருந்தார். இதனை தொடர்ந்து சமீபத்தில் மாநாடு, சதுரங்க வேட்டை 2 திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன், விருமன் போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார் மனோஜ்குமார் அவர்கள். இந்த நிலையில் இயக்குனரும் நடிகருமான மனோஜ்குமார் திடீரென மாரடைப்பு காரணமாக காலமாகி போயிருக்கிறாரு. ஒரு மாலை வீட்டிலேயே 6 மணி அளவில் திடீரென காலமாகியிருக்கிறாரு. ஒரு மாதத்திற்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனோஜ்குமார் அவர்கள் வீட்டிலேயே ஓய்வு பெற்று வந்த நிலையில திடீரென காலமாகியிருக்கிறாரு. இவருடைய மறைவு திரைத்துறையினரை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 48 வயதில் முடிந்து இப்படி ஒரு முடிவா? கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்று பிரபலங்கள் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் செய்தினையை வெளியிட்டு வராங்க. நடிகர் மனோஜ் அவர்கள் நீண்ட நாளாக அவர் கூட இருந்த தோழியவை 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய திருமணம் சொந்த ஊரான திருவனந்தபுரத்தில் கேரளாவில் நடைபெற்றது. இந்த தம்பதியினருக்கு ஆர்த்திகா, மதிவணி என 2 மகள்கள் உள்ளாங்க. நடிகை நந்தனா ABCD தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்காங்க. மேலும் மனோஜுக்கு சௌதுரியான் என்ற திரைப்படத்தில் ஜோடியாக நடித்திருக்காங்க. இந்த நிலையில் இவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மரணத்திற்கு நிறைய பேர் இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.